பேசி பார்த்துருக்கேன், ஆனா பொய் மட்டுமே பேசி இப்பதான் பாக்குறேன். நின்னா போய், நடந்தா போய், திரும்பினா போய், திரும்பலேனா போய், சிரிச்சா போய், சிரிக்கலேனா போய், ஸ்டேஜ் போட்டு மேடை ஏறி போய், ஸ்டேஜ் போடாம வீடியோ எடுத்து போய், இப்படி பொய் 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 என்று பொய் முன்னேற்ற கழகங்கள் இன்னும் எத்தனைதான் பொய் சொல்ல போறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிஎம் சார் வந்து பெரம்பூர் வந்திருந்தப்போ கை கொடுக்கல இந்த லேடிஸ்க்கெல்லாம், இப்படி அவங்க கை கொடுக்காம போகலாம், அப்படி என்ன தீண்ட தகாதவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீடியோங்கெல்லாம் தெரிச்சது. அப்புறம் பார்த்தா அந்த ஆஃபீஸர் மறைச்சிருக்கிறாரு, நம்ம தலைவன் அங்கே கை கொடுத்துருக்குறாரு. அது உடனே ஃபேக்குன்னு, ஐயோ என்னடா இப்படி ஃபேக்குன்ட்டாங்களே, சரி நம்ம வேற எதுக்காச்சும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் ரமேஷோட விஷயத்துக்கு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட ஆட்சியோட லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஃபயராக இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு கோர்ட்டு அதையும் வந்துட்டு இல்லை, அந்த பத்திரப்பதிவியே கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, எங்க போனாலும் அடிக்கிறாங்க, சரி வாங்க நம்ம கட்சியில இருக்கிறவங்க ஒருத்தன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாருன்னு ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. அவருக்கு வந்துட்டு நீங்க இது மட்டும் தான் பண்ணுவீங்களா, கட்சியில இருந்து தூக்கிட்டா அது எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு பார்த்தா அவரே அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. உங்க நிலைமையெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களும் எவ்வளவுதான் முட்டு கொடுப்பீங்க, இல்ல டிவிக்கே படுற தப்பு, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு நீங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பேசுறீங்க. கடைசியில பார்த்தா அதை அடிச்ச தும்சம் பண்ணி அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு நாங்களும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க, பேசாம வருகிறார் அண்ணன் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டு கேட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள எல்லாம் மோட்டிவேட் ஆகி கூஸ் பம்ஸ் எல்லாம் வந்து படுத்து தூங்கிருங்க. ஏன்னா அப்பதான் காலையில எழுந்திரிச்சு மறுபடியும் இன்னும் ஒரு பொய்கள்லாம் பேசணும், ஃபேக் நேரேட்டிவ்லாம் செட் பண்ணணும்ல. ஸோ அந்த பாட்டு கேட்டு தூங்குங்க. இல்லைன்னா இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை நான் பாட விருப்பப்படல, கேட்டு தூங்குங்க.